அஸ்ஸலாமு அலைக்கும். 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு தோல் பீல் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கியூப் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, டேஸ்ட்டுக்கு பாவுபாஜி சாட் மசாலா என்கிட்ட இல்லை, அதனால் சாட் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மசிச்சு வச்ச காய்கறியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் பன்னீர் தேவையில்லை, நான் பன்னீர் போடணும் அப்படின்றதுக்காக பன்னீரை கட் பண்ணி போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை, 1 கியூப் பட்டர் போட்டு வச்சிட்டோம்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டு பாவு பண்ணை இந்த மாதிரி லேசாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.